டாக்டர் என் ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்க. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. ஹாப்பி ஃபார் போத் ஆஃப் யூ. டாக்டர் கர்ப்பமா இருக்கும்போது 2 பேருக்கும் சேர்த்து தானே சார் டாக்டர் சாப்பிடணும்? யார் அப்படி சொன்னா? ஈட் ஃபார் 2 சாய்ஸ்லாம் கிடையாது. இட்ஸ் ஓன்லி ஈட்டிங் ஹெல்தி டயட். உங்களுக்கு மட்டும் நீங்க நல்லா ஹெல்தியா சாப்பிடுங்க. நீங்க என்ன ஹெல்தியா சாப்பிடுறீங்களோ அதுதான் உங்க குழந்தைக்கு போகும். நீங்க சாப்பிட்ற டயட்ல பருப்பு, கீரை, காய்கறி, சுண்டல். பி வெரி சூஸி அபவுட் யுவர் டயட். டாக்டர் ஃப்ரூட்ஸ்ல பப்பாளி, பைனாப்பிள் சாப்பிட்டா அபார்ஷன் ஆயிடுமா? அப்படியா? நாங்க அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதில்ல. எந்த புக்லயும் நாங்க இது வரைக்கும் படிச்சதில்லை. இதெல்லாம் பெரிய மித்து. இந்த மாதிரிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் பப்பாளி இதுல வந்து நல்ல கனிஞ்ச பழமா இருந்தா நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். அதுல நிறைய நார் சத்து இருக்குது. டாக்டர் நெய் அதிகம் சேர்த்துக்கிட்டா நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நெய் சாப்பிட்டா வெயிட் தான் போடும். பட் இட்ஸ் ஆக்சுவலி a very good one. நீங்க அளவா எடுத்துக்கிட்டா தப்பு கிடையாது. டாக்டர் இவ ரொம்ப வாந்தி எடுக்கிறா டாக்டர், அதனால சாப்பிடவே மாட்டேங்கிறா. வாந்தி எடுக்கிறது பிரெக்னன்சில நல்லதுதான். அதே நேரத்துல வாந்தி உங்களால ஹேண்டிலே பண்ண முடியலன்னா லாட் ஆஃப் மெடிசன்ஸ் ஃபார் இட். மெடிசன் எடுக்கிறதுனால வாமிட்டிங் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகுதுன்னா அது நல்லதுதான், அதை எடுத்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு மெடிசன் எடுத்தும் வாமிட்டிங் கண்ட்ரோல் ஆகாது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நீங்க ஒன்றும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வாமிட்டிங் வராத அளவுக்கு பிடிச்ச டயட்டா நீங்க எடுத்துக்கோங்க. அதையும் நீங்களே சொல்லுங்க டாக்டர், என்ன சாப்பிடணும்? காலைல எந்திரிச்சோடனே இளநீ எடுத்துக்கோங்க. இட் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ். அதனால இளநீ எடுத்துக்கோங்க. நட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆல்மண்ட்ஸ், டேட்ஸ், ட்ரை கிரேப், கிவி, அவகாடோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 8 மணிக்கா 9 மணிக்கா பிரேக்ஃபாஸ்ட். வறுத்தது, பொரிச்சது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இட்லி, இடியாப்பம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய சாம்பாரா எடுத்துக்கோங்க. அதுல பருப்பு, காயெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு 11 o'clock ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கோங்க. பழத்தை கடிச்சு தான் சாப்பிடணும். ஜூஸா போட்டு குடிக்க கூடாது. உங்க லஞ்ச்ல கொஞ்சமா ரைஸ், நிறைய கீரை, நிறைய காய்கறி இருக்கணும். மண்ணு கடியில விளையிற கிழங்கு வகைகள் வேண்டாம். நான்வெஜ்ல மட்டன், லிவர், ஃபிஷ், எக் எல்லாம் எடுத்துக்கலாம். முளைக்கட்டின பயிர் எடுத்துக்கோங்க. 6 மணிக்கு பால், 8 மணிக்குள்ள டின்னர். நோ லேட் நைட் டின்னர்ஸ், நோ ஜங்க் ஃபுட்ஸ், நோ ஹோட்டல் ஃபுட்ஸ், நோ அவுட் சைட் ஃபுட். மாத்திரை சாப்பிடலன்னா பாருங்க டாக்டர், உங்களே எடுத்து பேசுறா. மாத்திரை சாப்பிடலன்னா குழந்தையோட வளர்ச்சி கம்மியாகும். உங்களுக்கு டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அயன், கால்சியம், புரோட்டீன்லாம் ரெகுலரா எடுத்து. இந்த சமயத்துல தண்ணி கம்மியா குடிக்கணுமா டாக்டர்? அப்படியெல்லாம் கிடையாது. தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி, இளநீ, மோர், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அது நல்லது. ஏன்னா நீங்க தண்ணி கம்மியா குடிக்கும் போது உங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டேக் லாட் ஆஃப் வாட்டர். நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்கன்னா டயட்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டயட் டீடைல்ஸ் அனுப்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.